ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 7.1 9th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 7.1ல 6th சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் ரீஜன். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஷேடோ பண்ணியிருக்காங்க, இது ஷேடோ பண்ணாம இருக்காங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. இது வந்து ரைட் ட்ரையாங்கிள். நம்ம ரைட் ட்ரையாங்கிளுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா அன்ஷேடட் போர்ஷன். அவங்க கேட்கறது பாருங்க, அன்ஷேடட் போர்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப பெரிய ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த சின்ன ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அன்ஷேடட் போர்ஷன் கிடைச்சிடும். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். குட்டி ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இது. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வேல்யூ கொடுக்கல. அப்ப இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு ஏரியா பித்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பை பித்தாகரஸ் தேரம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். அதாவது இதில் தான் இது ஹைபாட்டினியூஸ் சைடு, பெரிய சைடு தான் ஹைபாட்டினியூஸ் சைடு. இதை ஸ்கொயர் பண்ணி வர வேல்யூ வந்து மற்ற ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். இதுதான் பித்தாகரஸ் தேரம். நம்மளுக்கு தெரியாத வேல்யூ ஏபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு ஏடி உடைய வேல்யூ பாருங்க, ஏடி வந்து 12 ஸ்கொயர் பிளஸ் பிடி உடைய வேல்யூ 16 ஸ்கொயர். ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் போடணும். 12 into 12, 12 12s are 144. 16 ஸ்கொயர், 16 16s are 256. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 256 144, 10 carry 1, 10 carry 1 4, 400. நம்மளுக்கு என்ன வந்து ஏபி ஸ்கொயர் தான் 400 வந்திருக்கு. நம்மளுக்கு வேல்யூ வந்து ஏபி உடைய வேல்யூ தேவை. ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வரும். 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 20. ஏன்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் 2 into 2 தான் என்னது 4 வரும் இல்லையா? டபுள் ஜீரோக்கு சிங்கிள் ஜீரோ. அப்ப ஏபி உடைய வேல்யூ என்னன்னா 20 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய ஏரியாவை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து ஆஃப் பிஹெச். ஆஃப் போட்டாச்சு. பினா இது பேஸ், இதுதான் ஹைட். பேஸ் உடைய வேல்யூ 12, ஹைட் உடைய வேல்யூ 16. 1 2 is 2, 8 2s are 16. So remain இருக்கிறது 12 into 8. 12 into 8 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் ஏபிடி உடைய வேல்யூ 96. இப்ப பெரிய ட்ரையாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்க போறோம். பெரிய ட்ரையாங்கிள் பாருங்க, அதுக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஏபிசி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. எஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இதுதான் 20. இது வந்து 34 42 20 ஏபிசி, அது 3 வேல்யூ சேர்த்து 34 42 20 டிவைட் பை 2. இது 3 வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இது 3த்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 0 2 4, அப்போ 6 2 4 6 6 plus 3 9 92 by 96 by 2. இதை கேன்சல் பண்ணா 4 2s are 8, carry 1, 8 2s are 16. அப்ப S உடைய வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 48 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் S உடைய வேல்யூ 48 கிடைச்சிருக்கு. 48 into 48 மைனஸ் A உடைய வேல்யூ 34. 48 minus 42, 48 minus 20. இந்த பிராக்கெட் போடாம நடுவுல நம்ம மல்டிபிகேஷன் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒன்னுத்துக்குள்ள ஒண்ணு பிராக்கெட் இருக்கு. அப்ப எல்லாமே மல்டிபிகேஷன்ல இருக்கிறதா மீனிங். 48 into 42ல 34 மைனஸ் பண்ணா 8ல 4 போனா 4, 4ல 3 போனா 1, 14. 48ல 42 போனா 6,
48ல 20 மைனஸ் பண்ண 28. இந்த 48 இருக்கு இல்லையா, அந்த 48 எப்படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம்? ஏன்னா நம்மளுக்கு பிரிச்சு எழுதிட்டா ஸ்கொயர் ரூட் 2 நம்பர்ஸ் தான் வெளியே எடுத்து ஈஸியா இருக்கும். 2 2s are 4, 4 2s are 8. அகைன் 2ஆல போட்டா 1 2 is 2, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல போட்டோம். ஈவன் நம்பரா இருந்தா கம்பல்சரி 2ஆல தான் பண்ணணும். 2ஆல போட முடியாத பட்சத்துல 3 யூஸ் பண்ணோம். 3 யூஸ் பண்ண முடியாத இடத்துல 5 7 அது மாதிரி பிரைம் நம்பர்ஸ் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கீங்க இல்லையா? 2 டேபிள்ல பண்ணும்போது 6 2s are 3 3. அப்ப இதுக்கு என்னென்ன வந்திருக்கு பாருங்க, 2 into 2 into 2 into 2 into 3. இந்த 14 எப்படி எழுதிக்கலாம்? 7 2s are 14. 6 எப்படி எழுதிக்கலாம்? 2 3s are 6. 28 அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். 28 பாருங்க, 28 1 2 is 2, 4 2s are 8. மறுபடியும் 2ல போட்டா 7 7 is a prime number, அப்ப 7 தான் வரும். 2 into 2 into 7, 2 into 2 into 7. இப்போ 2 2 நம்பர்ஸ் ஆகிறத அப்படியே வெளியில எடுத்துடலாம். இங்க பாருங்க, 7 வந்து 2 இடத்துல இருக்கு, அப்போ ஒரு 7, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, அப்போ ஒரு 3 எழுந்துரும். மொத்தம் எத்தனை 2 இருக்குன்றத பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் இருக்கு, அப்போ 4 2 வந்து வெளியில வரும். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணா இதனுடைய ஏரியா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3 48, 48 into 7, 48 into 7, 7 8s are 56, carry 5, 7 4s are 28, 33, 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ட்ரையாங்கிளோடைய அன்ஷேடட் ரீஜன் தானே கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம சின்ன ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், பெரிய ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிச்சோம். இப்ப பெரிய ட்ரையாங்கிள் ஏரியால இருந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏரியாவை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அன்ஷேடட் போர்ஷன் கிடைச்சிடும். ஏரியா ஆஃப் அன்ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு பெரிய ட்ரையாங்கிள் ஏரியா வந்து 336, குட்டி ட்ரையாங்கிளோடைய ஏரியா 96. அப்ப 336ல இருந்து 96 மைனஸ் பண்ண போறோம். 336 மைனஸ் 96, 6 மைனஸ் 6 0. இங்க 3 இருக்கு, பக்கத்துல ஒன்று கேரி பண்ணா 13, 13ல 9 போனா 4, இங்க 2 இருக்கும், அப்போ 240 சென்டிமீட்டர்ல கொடுத்துக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். Therefore, area of unshaded region 240 centimeter square. Thank you for watching.